5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தீபம் திலீபனின் 37வது நினைவு நாள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. தியாக தீபம் திலீபனின் உயிர் பிரிந்த நேரமான காலை 10:48 மணிக்கு 2 மாவீரரின் சகோதரியும் முன்னாள் போராளியுமான பெண்ணொருவர் தியாக தீபம் திலீபனுக்கு நினைவு சுடர் ஏற்றியிருந்தார். மாவீரர் கதிர்மதி அவர்களுடைய தந்தை துரைராசா அவர்களினால் பொதுச்சுடரானது ஏற்றி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அகவணக்கம் இடம்பெறும். இதனைத் தொடர்ந்து தியாக தீபத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை சம நேரத்தில் நல்லூர் வடக்கு வீதியில் உள்ள தியாக தீபம் நினைவிடத்திலும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. எங்கள் தியாக தீபம் திலீபன் அவர்கள் ஒப்பற்ற தியாகத்தை நிகழ்த்திய ஒரு மாவீரன். அந்த மாவீரனின் தியாகத்தை மெச்சும் முகமாக தங்கள் முதுகலிலே செடில் குட்டி காவடி எடுத்து வந்த எங்கள் தேசத்தின் உறவுகள், தமிழ் தேசப்பட்டாளர்களுக்கு நீங்கள் வழிபட்டு செய்து அந்த காவடிகள் நண்பர்களுக்கு இதேவேளை தியாக தீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்ட இடத்திற்கு 2 தூக்கு காவடிகள் வருகை தந்திருந்த அதேவேளை யாழின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து நினைவு ஊர்திகள் அஞ்சலி செய்யப்பட்ட இடத்திற்கு வருகை தந்திருந்தன. பட்டினி தீ வளர்த்தாய், பாரத தேசத்தை நெஞ்சுரத்தால் வென்றாயடா, மெழுகாய் தன்னை உருக்கி தேசத்தின் விடுதலைக்காய். தற்பொழுது நேரம் 10:40. தேசத்தின் உறவுகளே, இந்த வணக்க நிகழ்வுகளை தமிழ் தேச தியாகத்திற்கு மதிப்பளிக்கும் முகமாக எங்கள் தேசத்தின் தேவர்கள் அந்த தியாகங்களின் தியாகத்திலே மதிப்பளிக்கும் முகமாக தமிழ் தேசத்தின் பிள்ளை ஒருவன் இங்கே வடக்கு கிழக்கு மாகாணத்தில் புதிதாக திட்டமிடப்படும் சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். சிறைகளிலும் முகாம்களிலும் வாழும் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவசர கால தடை சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். ஊர்காவலர் படையினருக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஆயுதங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். தமிழர்
பிரதேசங்களில் புதிதாக நிர்மாணிக்கப்பட எத்தனித்துக் கொண்டிருக்கும் போலீஸ் நிலையங்கள் தொடர்பான நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தியாக தீபம் திலீபன் உண்ணாவிரதம் மேற்கொண்டு உயிர் நீத்திருந்தார். தொடர்ந்து இங்கே குழுமியிருக்கின்ற தமிழ் தேசத்தின் உறவுகளால் தியாக தீபம் திலீபனுடைய வெளியிடப்படத்திற்கு மலர் வணக்கங்கள் செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் இங்கே காவடியில் இருக்கின்ற எங்கள் தேச பற்றாளர்கள் காவடியில் இருந்து இறங்கி படத்திற்கு தங்களுடைய வணக்கங்களை செய்யும் முகமாக இக்குழுமி இருக்கின்ற அன்பர்கள் அந்த காவடியில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கு வழிவிட்டு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இங்கே அனைவராலும் மலர் வணக்கம் இடம்பெறும். இணைந்து கொண்டிருக்கின்றோம்.